Very good morning second standard students. Welcome to Sciences Fire class. Okay, நம்ம previous classல time lesson page number 72ல பார்த்தோம். டைம்னா என்ன, டைம்ல என்னென்ன இருக்கு அப்படினு நம்ம இதெல்லாம் அப்டேட்டா டீடைலா பார்த்தோம். Okay, today we are going to learn about weight. இந்த weight lesson page number 74ல இருக்கு. Okay, நம்ம லெசன் குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் and ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்துட்டு போகலாம். 30 feet under water there is no light. நம்ம 30 அடி ஆழத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் 30 அடி ஆழத்தில் நமக்கு எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும், வெளிச்சமே இருக்காது. there is no light, நமக்கு வெளிச்சம் இருக்காது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும். ஸோ blood appears green, நமக்கு blood பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பச்சை கலரில் இருக்குமா. நம்ம வெளிச்சத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். இஸ் கரெக்ட். நீங்கள் 30 அடி ஆழத்தில் கடலுக்குள்ளே போகிறீங்க, அப்போ நமக்கு எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும். பிளட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இன்கேஸ் நம்ம கடல் கடியில் போயிட்டுருக்கோம், அப்போ சடனாக ஒரு ஷார்க் வருது, இல்லை ஒரு பெரிய பிக் ஃபிஷ் வருது. அப்போ என்ன பண்ணும், சும்மா இருக்குமா, நம்மளை என்ன பண்ணும், கடிக்கும் போது என்ன ஆகும், பைட் பண்ணும்போது பிளட் ப்ளீட் ஆகும், ரத்தம் கசையும். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பச்சை கலரில் இருக்குமா. நார்மலாக நமக்கு பிளட்டு எப்படி ப்ளீட் ஆகும், ரெட் கலரில் தானே இருக்கும். ஆனால் அந்த டார்க்கான கடல் கடியில் எப்படி இருக்கும், நமக்கு பச்சை கலராக தெரியுமா. ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். 2 ட்ரீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். எங்கன்னா ஒரு ரிவர் பக்கத்தில் நிறைய ட்ரீஸ் இருக்காங்க. அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரீஸ். ஓகே, ஒரு நாள் ஒரு மதர் பேர்ட், தாய் பறவை இந்த ட்ரீஸ் கிட்ட ஷெல்டருக்காக கேட்குது, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது. அந்த தாய் பறவைக்கு, மதர் பேர்டுக்கு யங் ஒன்ஸ், குட்டி பறவைங்களாம் ஒரு 4-5 வச்சுருக்கு. அதுகளுக்கு பாதுகாப்பு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வேணுங்கிறதுக்காக இந்த மதர் பேர்டு என்ன பண்ணுது, ஒரு பிளேஸ் தேடிட்டு வருது. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ட்ரீ கிட்ட கேட்குது, எனக்கு ஒரு ஷெல்டர் தாங்களே, உங்கள் ட்ரீலேருந்து ஒரு பிளேஸ் கொடுங்க, எனக்கு என்கொன்ஸ்லாம் நிறையா இருக்குது, குட்டி பறவைங்களாம் நிறையா இருக்குது, இந்த என்கொன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வேணும், அதனால் உங்கள் ட்ரீஸ்லேருந்து ஒரு பிளேஸ் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது. அதுக்கு இந்த ஃபஸ்ட் ட்ரீ என்ன சொல்லுதுன்னா, நெவர், என்னால் தர முடியாது, நீ வேணால் பக்கத்தில் இருக்க ட்ரீ கிட்ட போய் கேட்டுப்பாரு, அதை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லுது இந்த ஃபஸ்ட் ட்ரீ. இந்த மதர் பேர்டு என்ன பண்ணுது, செகண்ட் ட்ரீ கிட்ட போகுது. இந்த மாதிரி கேட்குறது, ஷெல்டர், என்னோட என்கொன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வேணும், எனக்கு ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது, எனக்கு ஒரு ஷெல்டர் தாயன் பிளேஸ் கொடு அப்படின்னு கேட்குது. இந்த செகண்ட் ட்ரீ என்ன பண்ணுது, ஓகே என்னோட மரத்தில் தாராளமாக நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த செகண்ட் ட்ரீ. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ரிவரில் ஃப்ளட்டு வருது, வெள்ளம் வருது. வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும், எல்லாம் வெள்ளம் எப்படி இருக்கும், வாட்டர் அவ்வளோ போஸ்ட்டில் அடிச்சுட்டு போகும். இந்த ட்ரீஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரை, ஆற்றுக்கு பக்கத்தில் கரைன்னு சொல்லுவாங்க, அது பக்கத்துலேயே இருக்குது அந்த ட்ரீஸ், சரிங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளட்டில் ஃபஸ்ட்டில் இருக்க ட்ரீ என்ன ஆகுது, அடித்து இழுத்துட்டு போகுது தண்ணியில். அதை பார்க்குற அந்த மதர் பேர்ட், தாய் பறவை என்ன ஆகுது, நல்லா சிரித்து கிண்டல் பண்ணி சிரிக்குது. எனக்கு பிளேஸ் தரல, பார்த்தியா நீ எப்படி ஆகுன அப்படின்னு, பார்த்தியா அப்படின்னு நக்கலாக கேட்குது. அதுக்கு ஃபஸ்ட் ட்ரீ சொல்லுதான், எனக்கு தெரியும், நான் எப்படியும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவேன், உன்னை மட்டும் நான் தங்க வச்சுருந்தா நீயும் என்னோட தண்ணியில் தத்தளிச்சிருப்ப, உன்னோட எங்கொன்ஸ் குட்டி பறவைங்களும் தண்ணியில் மூழ்கி இறந்துருக்கும், நீயும் உன்னோட குட்டி பறவைங்களும் எங்கொன்ஸும் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், செகண்ட் ட்ரீக்கு போக சொன்னேன், அங்கே போய் தங்க சொன்னேன், என்னை புரிஞ்சுக்காம நீ தப்பாக பேசுறிய அப்படின்னு சொல்லுதான் இந்த ஃபஸ்ட் ட்ரீ. அதை கேட்டு தாய் பறவை, மதர் பேர்டு என்ன பண்ணுது, அதோட மிஸ்டேக்கை புரிஞ்சுக்குது, ரியலைஸ் பண்ணிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருத்தங்க நம்மளை பேசும்போது, ஏதாவது ஒன்று சொல்லும் போது அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கவே கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் திட்டினாலும் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. அவங்களுக்கு என்ன இருக்குது, கேரிங் இருக்குது, நம்மளை பற்றி ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேர் தாட்டில் தான் நம்மளை திட்டுவாங்க, நம்மளை அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கோபமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல், சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்த்துட்டு வரோம், வெயிட். ஓகே, இந்த இமேஜில் என்ன தெரியுது, எஸ் கரெக்ட், ஒரு ஹேண்டில் ஒரு கப் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணாங்க, ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல்ட்னா என்ன, பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களும் இது மாதிரி ஒரு கப்பில் ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சுருக்கீங்க.
ஒரே ஒரு ஹேண்டில் தான் நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க வாட்டரை. அப்போ என்ன ஆகும்? ஒரு 1/2 hour வச்சுருக்கீங்க, அப்புறம் ஒரு 1/2 hour முடிஞ்சதும் ஒரு 1 hour கண்டினியூஸாக வச்சுருக்கீங்க. அப்படி வச்சுருக்கும் போது நமக்கு என்ன ஃபீல் ஆகும்? எஸ், கரெக்ட், வெயிட்டாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த வெயிட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன? வெயிட். வெயிட். எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் வெயிட். எல்லா பொருளுக்கும் என்ன இருக்குது? எடை இருக்குது. எப்படின்னா என்ன? எல்லா ஆப்ஜெக்ட்னா என்ன? பொருளும். எல்லா பொருளுக்கும் வெயிட்னா என்ன? எடை இருக்குது. எல்லா பொருளும், நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுக்குமே வெயிட் இருக்குது, எடை இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், பென், பென்சில், எரேசர், ஸ்கேல், பேக், புக்ஸ், நோட்ஸ், எல்லாத்துக்குமே எதை எடுத்தாலுமே அதுக்கு வெயிட் இருக்குது. வெயிட் இல்லைன்னா என்ன ஆகும்? அது பறக்கும். இப்போ பேப்பர்ஸ்லாம் லைட் வெயிட்டாக இருக்கனால தான் என்ன ஆகும்? பறக்கும். ஆனால் நம்ம காற்றடிச்சா மட்டும்தான் அது பறக்கும். மற்ற டைமில் அது என்ன ஆகும்? கீழே தான் தரையில் இருக்கும். ஹோல்ட் a piece of stone in your fingers. ஹோல்டுன்னா என்ன? பிடிச்சுக்கிறது. a piece, ஒரு துண்டு. என்ன துண்டு? ஸ்டோன், கல் துண்டு. ஸ்டோன்னா என்ன? கல். எதை பிடிச்சுக்கிறோம்? ஒரு கல் துண்டை நம்ம பிடிச்சுக்கிறோம். எது மூலமாக? நம்ம ஃபிங்கர்ஸ் மூலமாக, நம்மளோட ஹேண்ட் இருக்குல்ல, அதால் பிடிச்சுக்கிறோம். சடன்லி ரிலீஸ் தி ஸ்டோன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கல்லை வந்து, சின்ன கல் பீஸை வந்து எடுத்துக்கிறீங்க, கையில் வந்து பிடிச்சிக்கிறீங்க. அதை வந்து சடனாக த்ரோ பண்ணுறீங்க. வீசும்போது என்ன ஆகும்? நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், கரெக்டு. அந்த கல் வந்து என்ன ஆகும்? அந்த ஸ்டோன் வந்து கீழே கிரவுண்டில் விழும். எதனால் விழுது? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் பால் போட்டு விளையாடுவீங்க, அப்போ ஏன் பால் வந்து ஃப்ளோட் ஆகாமல் ஏன் கீழே விழுது? அதே மாதிரி கல் தூக்கி போடும்போது நமக்கு ஏன் கல் வந்து மிதக்காமல் கீழே வந்து விழுது? ஏன்னா வெயிட் இருக்கனால தான் என்ன ஆகுது? அந்த பொருள் வந்து கீழே விழுது. ஆல்ரெடி சொன்ன எல்லா பொருளுக்குமே வெயிட் இருக்குது. வெயிட் இருக்கனால தான் என்ன ஆகும்? அது கீழே வந்து விழும். சடன்லி, திடீர்னு, சரிங்களா? உடனே. ரிலீஸ்னா என்ன? வெளியிடும் போது, நம்ம கல்லை தூக்கி எறியும் போது, தி ஸ்டோன், இந்த கல்லை உடனே தூக்கி எறியும் போது என்ன நடக்கும் நமக்கு? தி ஸ்டோன் ஃபால்ஸ் டு தி கிரவுண்ட். இந்த கல் என்ன ஆகும்? தரையில் விழும். ஃபால்ஸ்னா என்ன? விழுறது. கிரவுண்ட்னா என்ன? நம்ம தரை, நம்ம விளையாடுற தரை. ஓகே, இந்த மேன் என்ன பண்ணுறாங்க? ஒரு பாலை வச்சுருக்காங்க கையில். நீங்களும் பால் விளையாண்டுருப்பீங்க, கிரிக்கெட்லாம் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. அது எப்படி கீழே பட்டு இதாகுது? ஏன் மேலேயே போக மாட்டேங்குது? அடிக்கும் போது நீங்கள் வந்து மேலே அடித்து கீழே தான் விழுது, பார்த்துருப்பீங்க நிறையா பேர். ஏன் அது மேலே சுற்றிட்டு இருக்காமல் ஏன் கீழே வந்து விழுது? ஏன்னா அந்த பாலுக்கும் என்ன இருக்குது? வெயிட் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேட்ச் பிடிக்கிறோம். கேட்ச் பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பிடிக்கிறதுக்கு டைம் பண்ணுவோம். அந்த பால் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? கீழே தான் வந்து விழுவோம். அது பறக்காது இல்லை, ஏன்னா பாலுக்கு வெயிட் இருக்குது. வெயிட் இருக்கனால தான் நமக்கு என்ன ஆகுது? தரையில் வந்து விழுது. ஓகே, அதே போல் ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயில் என்ன இருக்கும்? ஃப்ரூட்ஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இமேஜில் பார்க்குறீங்க, ஒரு மேங்கோ, நல்ல ஹெல்த்தியாக இருக்க மேங்கோ என்ன ஆகுது? பழுத்த மாம்பழம் கீழே விழுது. எதனால்? அதுக்கும் வெயிட் இருக்குது. எல்லா பொருளுக்குமே என்ன இருக்குது? வெயிட் இருக்கனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கீழே விழுது. சரிங்களா? ஓகே, த்ரோ அ பால் இன் அ ஏர். பால் என்ன பண்ணுறோம்? த்ரோ பண்ணுறோம், வீசும்போது. சரிங்களா? இங்கேருந்தா அந்த இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க, த்ரோ பண்ணுறீங்க, ஏரில் த்ரோ பண்ணீங்க. அப்போ என்ன ஆகும்? மூவ் ஆகும். அந்த பால் வந்து என்ன, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். மூவ் ஆகி என்ன ஆகும்? கீழே தான் விழுவும். மிதக்காது இல்லை, அங்கேயே போய் பறந்துட்டு இருக்காது இல்லை, அது கீழே என்ன ஆகும்? சடனாக வந்து கீழே விழும். நம்ம ஆல்ரெடி கல்லை தூக்கி போடும்போது கல் வந்து மிதக்கலை, தரையில் வந்து தான் விழும். சரிங்களா? அதே போல தான் இந்த பால் என்ன ஆகுது? ஏர்லேருந்து தூக்கி போடுறோம், த்ரோ பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்ன ஆகும்? அந்த பாலும் தரையில் வந்து தான் விழும், மிதக்காது. தி பால்ஸ் ஃபால்ஸ் இன்டு தி கிரவுண்ட். இந்த பால் என்ன பண்ணும்? கல்லை போலவே இதுவும் தரையில் வந்து தான் விழும். ripe mangoes fall to the ground. நம்ம மேங்கோ ட்ரீயை பார்த்தோம். அதில் ஒரு மேங்கோ என்ன ஆகுது? விழ போகுது. எதனால்?
ஏன்னா மேங்கோக்கு வெயிட் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னோம்ல. ஆப்ஜெக்ட் ஃபால் இன் டு தி கிரவுண்ட் இஃப் தே ஆர் நாட் சப்போர்ட். இப்போ வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஸ்டடியாக நிற்கும். இல்லைன்னா அது என்ன ஆகும், வெயிட் தாங்க முடியாமல் கீழே வந்து விழுந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம், நம்ம ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து நம்ம பிடிச்சிருக்கனால தான் என்ன இருக்குது, அது ஸ்டடியாக நிற்கிது. இன்கேஸ் நம்ம கையை விட்டுட்டோம்னா என்ன ஆகும், கீழே வந்து உடஞ்சி போயிடும். அதே போல் தான் நம்ம கல்லை வச்சுருக்கோம், கையில் கல் வச்சுருக்கும் போது அது என்ன ஆகும், அதே ஒரு பிளேஸில் நிற்குது. இன்கேஸ் நம்ம தூக்கி போடும்போது தான் என்ன ஆகுது, கீழே விழுது. அதே போல் நம்ம ஒரு பால் வச்சுருந்தோம், அதாவது தூக்கி போகும்போது தான் அது மூவ் ஆச்சு. மூவ் ஆகி என்ன ஆகுது, தரையில் வந்து விழுது. அப்போ ஒரு சப்போர்ட் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த பால் வந்து என்ன ஆகும், கீழே தரையில் தான் வந்து விழும். எல்லா பொருளுக்கும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், கீழே விழாமல் இருக்கும். இந்த மேங்கோ ட்ரீயில் பார்த்தோம், அந்த மேங்கோ ட்ரீ நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஏதே அது வந்து விழுது. இப்போ வந்து நல்ல ஒரு காயாக இருக்க மாங்காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விழாது. நல்லா காத்தடிக்கும் போது மட்டும்தான் ஒரு சிலது வந்து விழும். அதுவும் பழுத்த மாம்பழம் எப்படி இருக்குன்னா, அதோட காம்பு வந்து ரொம்ப லீனாக இருக்கும், வீக்காக இருக்கும். ஏன்னா இன்கேஸ் வந்து காயாக இருக்க மாங்கலாம் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட காம்பு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் காற்றுல விழாது. பழுத்த மாம்பழம் தான் கீழே காற்றடிக்கிறதுனால தாங்க முடியாமல் அந்த வெயிட்டை வந்து கேரி பண்ணிக்க முடியாது, சப்போர்ட் இல்லாமல் அது விழுந்துடும். ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டு தி கிரவுண்ட் இஃப் தே ஆர் நாட் சப்போர்ட். சப்போர்ட் இல்லாமல் எதனால் விழுது, சப்போர்ட் இல்லைனால தான் விழுது. சரிங்களா? A frame picture can be supported by hanging it on a nail. இப்போ நீங்கள்லாம் யோசிச்சிருக்கீங்களா, இப்போ உங்கள் வாலில் வந்து நிறையா பிக்சர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் இருக்கும். சாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, உங்கள் பேபியாக இருக்கும் போது எடுத்த பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி அழகழகாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நிற்கிது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் கீழே விழாமல் அது அப்படியே ஸ்டடியாக நிற்கிது? ஏன்னா அது ஒரு சப்போர்ட்னால தான் அது நிற்கிது. எதோட சப்போர்ட்டு, அந்த நெயில், இரும்பு ஆணியால் அந்த சப்போர்ட். இரும்பு ஆணி என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அப்போ தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஃபிக்ஸ் பண்ணனால தான் என்ன இருக்குது, ஸ்டடியாக நிற்கிது. இல்லைனா அது என்ன இருக்கும், இந்த நெயில் இல்லைன்னா, நெயிலோட சப்போர்ட் இல்லைன்னா என்ன ஆகும், அது கீழே விழுந்து நொறுங்கிடும் ஃபோட்டோ ஃப்ரேம். ஃபோட்டோ ஃப்ரேம் பிக்சர்ஸ் கேன் பி சப்போர்ட்டட் பை ஹேங்கிங். ஹேங்கிங்னா என்ன, தொங்குறது. சரிங்களா? இட் ஆன் அ நெயில். நெயில்னா என்ன, ஆணி. A box or book may be supported by a table. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம், எப்படி இது வந்து நிற்கிது அப்படின்னு. டேபிள் நம்ம கிட்ஸாக இருக்கும்போது நிறைய பேர் யோசிச்சிருப்போம், எப்படி டேபிள் வந்துட்டு எப்படி புக்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் திங்ஸ் ஏதாவது நிறைய பேக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் டேபிளில் தான் நம்ம வைப்போம். அது எப்படி நிற்கிது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கரெக்ட். நம்ம டேபிள் வந்து என்ன பண்ணுது, சப்போர்ட் கொடுக்குது. திங்ஸை வந்து கேரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இல்லைன்னா கேரி பண்ணலன்னா என்ன ஆகும், அது கீழே விழுந்துடும். நம்ம புக்ஸாக இருந்தாலும் சரி, பேக்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஆகும், சப்போர்ட் இல்லாமல் கீழே விழுந்துடும். அப்புறம் எல்லா பொருளுக்கும் என்ன தேவை, சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டடியாக வச்சுக்கோ. இல்லைன்னா அது கீழே விட்டுரும். புட் அ பீஸ் ஆஃப் காக். காக்னா என்னென்னா, ஒரு நம்ம கிளாஸ் பாட்டில்ஸில் தான் ஒரு உட்டன் நாப் வந்து யூஸ் பண்ணுவோம், மூடி மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அதுதான் வந்து என்ன, காக். அண்ட் பிளாக்ஸ் ஆஃப் வுட் இன் அ டப் ஆஃப் வாட்டர். என்ன சொல்கிறாங்க, ஒரு பீஸ் காக்னா என்ன, மரத்துண்டு. நம்ம வந்து மூடியாக யூஸ் பண்ணுவோம் கண்ணாடி பாட்டிலுக்கு, அதுதான் என்ன, காக். அதையும் அப்புறம் என்ன, ஒரு மரக்கட்டை, உடனே என்ன, மரக்கட்டை. அந்த இதையும் நம்ம ஒரு தண்ணி டப்பில் இருக்குல்ல, ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்போம், அதுலேருந்து நம்ம போடுறோம். அது என்ன ஆகும், உட்டு என்ன ஆகும், தண்ணிக்குள்ளே முழுகிடுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். தண்ணியில் முழுகுமா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது மிதக்கும், தண்ணி மேலே மிதக்கும். ஏன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கனால என்ன ஆகும், வாட்டரில் மிதக்கும், ஃப்ளோட் ஆகும். வாட் டு யூ அப்சர்வ்? என்ன நடக்கும்னு நீங்கள் பாருங்கள். தே ஃப்ளோட் ஆன் தி வாட்டர். வாட்டர் மேலே என்ன ஆகும், அந்த காக்கும் அந்த வுட் பீஸும் என்ன ஆகும், மிதக்கும். எதனால் மிதக்குது, லைட் வெயிட்டாக இருக்கனால தான் என்ன ஆகுது, மிதக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு கல்லை போடுறீங்க, ஒரு பாலை போடுறீங்க, நல்லா வெயிட்டான பாலை போடுறீங்க, என்ன ஆகும்,
முழுகிடும். இல்லைன்னா பால் வந்து என்ன பாதி முழுகி பாதி முழுகாமல் இருக்கும். ஆனால் இந்த உட் பீஸ் என்ன ஆகும் அப்படியே மிதக்கும். இந்த காக்கும் என்ன மிதக்கும். எதனால் லைட் வெயிட்டாக இருக்கனால தான் என்ன ஆகுது மிதக்குது. ஃப்ளோட்னா என்ன மிதக்கிறது. தே ஆர் சப்போர்ட்டட் பை தி வாட்டர். இப்போ நம்ம ஃபோட்டோவுக்கு பார்த்தோம். ஃபோட்டோ தொங்குறது எதனால் ஆணியோட சப்போர்ட்னால தொங்குது. இப்போ இந்த ஃப்ளோட் ஆகுறதுக்கு எது சப்போர்ட் பண்ணுது? இந்த வாட்டர் தான் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஃப்ளோட்டிங்னா என்ன மிதக்கிறது சரிங்களா. பொருள்லாம் என்ன ஆப்ஜெக்ட்ஸ். ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை வாட்டர். இது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? ஃப்ளோட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டரை சப்போர்ட் பண்ணுது. ஓகே, நம்ம பார்த்தோம்ல காக். இந்த நம்ம கிளாஸ் பாட்டில் இதுதான், மேலே இருக்கிறது தான் என்னது காக். நம்ம மரத்துண்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த நாபை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த உட் பீஸை தான் யூஸ் பண்ணுவோம். இது என்ன ஆகும் வாட்டரில் ஃப்ளோட் ஆகும், மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.